ரெவன்யூவா? இது அங்கே ரெவன்யூ. ரெவன்யூ எங்கே இருக்காங்க? இது அங்கே உள்ள இருக்கு. சார் வாங்க. சார் வேறு யாரும் வரணுமா சார்? அவ்வளோண்ணா. வெங்கடேஷ் வந்துட்டாங்களா? சரி பரவாயில்ல. மஞ்சள் சட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இடத்துல போட்டு என்னோட நேம் பாண்டியராஜன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7.5 சென்ட் இடமே வந்துட்டு புறம்போக்கு இடம். இது வந்துட்டு ஒரு 4 வழிப்பாதையில் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012லேயும் வந்துட்டு இவங்க வந்து டீ கடை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால கலெக்டர் சகாயம் சாரும் அப்புறம் வந்துட்டு கார்பரேஷன் கமிஷனர் வந்துட்டு தீப் சிங் சாரும் 2 பேருமே நேரடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜேசிபி வச்சு இதை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இது பாதை தான், பொதுமக்கள் போகிற பாதை தான் அப்படின்னு சொல்லி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து பட்டா பிளாட் கிடையாது, நத்தம் புறம்போக்கு இது. அதனால அந்த புறம்போக்கு இடத்தை அவங்க இடிச்சுட்டாங்க. இடிக்கும் பொழுது வந்துட்டு அரசு அதிகாரி யாரையுமே வந்துட்டு வேலை பார்க்க விடாம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜேசிபி மேல வந்துட்டு அவங்களுடைய மருமக வந்துட்டு கள்ளக்குண்டி எரிஞ்சாங்க. கள்ளக்குண்டி எரிஞ்சதுனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க 15 நாள் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வந்துட்டு 15 நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து லாயர் யாருமே ஆஜராகாத இருந்ததுனால இந்த கேஸ் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிருச்சு. எக்ஸ்பார்ட்டியான தீர்ப்பை வச்சுக்கிட்டு 15 வருஷமா வந்துட்டு இந்த ரோடை வந்துட்டு யாரையுமே புழங்க விடாம ஆக்கிரமிப்பு பண்ணி மறுபடியும் 14 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருக்குன்னு வச்சு இந்த கட்டடத்தை கட்டினாங்க. இதை நாங்க வந்துட்டு கலெக்டரேட்லையும் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீங்க கோர்ட்ல தான் போகணும், ஏன்னா இது கோர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் ஹைகோர்ட் போனோம். ஹைகோர்ட்ல வந்துட்டு இப்போ எங்களுக்கு வந்துட்டு 4 வாய்தா வந்து எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுமே பார்த்து இதை ஃபுல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பார்ட்டியும் சேர்ந்து ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். கலெக்டரேட்லையும் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா இந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து கடந்த வந்து ஒரு 15 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இதுக்கு வந்துட்டு பொதுமக்களாகிய நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்திட்ட வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம். இதை வந்துட்டு இடிச்சு இதை வந்துட்டு சப்டிவிஷன் பண்ணி இதை பாதைன்னு சொல்லி சப்டிவிஷன் பண்ணி பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்வழி பாதை ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.